அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹரியாலி க்ரீமி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் புதினா, அப்புறம் இதுதான் நம்ம காரத்துக்கு தேவையான க்ரீன் சில்லி போட்டுக்கிடணும். நம்ம வேறு வத்தல் பொடியெலாம் இதில் போடுறதில்லை, அதனால எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தயிர், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணணும். தேவைக்கு சால்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதில் நான் சோம்பு பொடி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆக வேண்டான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம அதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இனி ஒரு கடாயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஏன்னா நம்ம அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்லோ குக்கில் மூடி வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காயும் அதுக்கப்புறம் பதாமும் அண்டியும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எந்த பொடியுமே ஆட் பண்ணலை. இப்போ நமக்கு நல்லா குக் ஆயாச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரியாலி க்ரீமி சிக்கன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.